சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா, ரவி மோகன், டிஎம்கே, ரெட் ஜெயிண்ட், சன் டிவி, சுதா கோங்கரா, இப்படி ஒரு க்ரியூ இருந்தும் சுதா கோங்கரா அவங்களுக்கு கிடைச்ச, அவங்க லைஃப் டைம்லேயே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட்டான சான்ஸை சூப்பராக மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். போன பொங்கலுக்கு விஷாலோட மதகஜராஜான்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் அந்த படம் போன வருஷம் செம்ம ஹிட்டு. எல்லாருமே ஃபேமிலியோட, முக்கியமாக கிட்ஸ் எல்லாம் அந்த படத்தை பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. எதுக்காகனா அந்த படத்தில் பெருசாக கதை அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் படம் நல்ல என்டர்டெயின்மெண்ட். ஒரு 2.5 மணி நேரம் போனது டைம் தெரியலன்னு சொல்லி எல்லாருமே யூடியூப்பில் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் பண்ணாங்க. ஸோ ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அதை யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. அந்த படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகும். இந்த படம் சரியாக போகாததுக்கு தளபதி ரசிகர்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இறுதி சுற்று படம், சூரரை போற்று படம், இந்த படத்தெல்லாம் நாங்களாம் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம், படம் சூப்பராக இருக்குது போய் பாருங்க அப்படின்னு. கடைசியில் இவங்க சரியாக ஒர்க் பண்ணாததுக்கு எங்கள் மேலே பழைய தூக்கி போடுறாங்க. இறுதி சுற்று, சூரரை போற்று, இந்த படங்கள்லாம் ஜெயிச்சப்போ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? இதுக்கெல்லாம் காரணம் ஒன் அண்ட் ஒன்லி நீங்கள் தான் நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி தோல்வி வரும்போதும் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு உட்காந்து யோசிங்க. ஜெயிக்கும் போது அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு, தோக்கும்போது நான் இல்லை இன்னொருத்தர் தான் காரணம்னு யாத்திரமா காட்டுவான். சரியான முட்டாள் தான் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்வான். ஒரு பொண்ணுக்கு புதுசாக கல்யாணம் ஆகி 3 மாதம் கழிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஏம்மா இன்னும் நீ ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னு கேட்டால், நான் என்ன பண்ணுறது, பக்கத்து வீட்டுக்காரர் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி தான் இருக்குது சுதாகோங்கிற மேடம் எங்கள் மேலே போட்ட பழி.